ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கோடை காலம் வந்துருச்சுன்னா எல்லோரும் ஃபஸ்ட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறது தர்பூசணி தாங்க. ஆனால் நீங்கள் இதை ஒரு சாதாரண பழம்னு நினைக்கிறீங்க. உண்மையை சொன்னால் இது ஒரு நேச்சுரல் மெடிசன்னு சொல்லலாம். நீங்கள் தினமும் தர்பூசணி சாப்பிட்டா உங்கள் பாடியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்னு தெரியணுமா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தாங்க தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான். இது சிம்பிள் ஃப்ரூட் இல்லைங்க. சம்மரில் உங்கள் பாடிக்கு ஒரு லைஃப் சேவர் மாதிரி செயல்படுது. தர்பூசணியில் 90% வாட்டர் கண்டென்ட் இருக்க நம்மளோட பாடி டீஹைட்ரேஷன் ஆகிறப்ப டயர்ட்னஸ் அதிகமாகும். டீஹைட்ரேஷனை சரியாக்கி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு தர்பூசணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் கொஞ்சோண்டு தர்பூசணி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் வெளியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட்டிங்லேயோ, ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரி ஜாப்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தர்பூசணி எடுத்து தான் ஆகணும். கோடை காலத்தில் பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். இதனால மவுத் அல்சர், டயர்ட்னஸ், இரிட்டேஷன் இது எல்லாமே வரும். தர்பூசணி நேச்சுரலாகவே பாடி ஹீட்டை குறைக்கும், ஒரு கூலிங் எஃபெக்டை தரும், உடம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். தர்பூசணியில் விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் நிறைய இருக்குது. இதனால் ஸ்கின் ஹெல்தி ஆகும், பிம்பிள்ஸ் குறையும், நேச்சுரல் க்ளோ வரும். பார்லர் போகாமலேயே நேச்சுரலாக பியூட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய லைகோஃபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய ரிஸ்க்கை இது குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கேலோரிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் ஸ்டொமக் ஃபுல்லான ஃபீலிங்கை இது உருவாக்கும். ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக தர்பூசணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் நேச்சுரலாகவே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? தர்பூசணி ஈஸியாக டைஜஷன் பண்ண வைக்கிறதுக்கு உதவும். இதில் ஃபைபர் இருக்குங்கள, அது என்ன பண்ணுன்னா கான்ஸ்டிபேஷனை கூட, அதாவது மலச்சிக்கலை குறைக்கும், ஸ்டொமக்கை லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா சுகர் லெவல் அதிகமாகலாம். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கீங்கள, அவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்காமல் இதை எடுக்கவே கூடாது. தர்பூசணிங்கிறது ஹைட்ரேஷனை கொடுக்கும், கூலிங்கை கொடுக்கும், பியூட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சம்மரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃப்ரூட் அப்படின்னாலும் இந்த தர்பூசணியை சொல்லலாம். இந்த வீடியோவில் கோடை காலத்தில் ஏன் தர்பூசணி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றின தெளிவான விளக்கத்தை தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.